இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 19. மறுநாள் விடியற்காலையில் அனைவரும் கிளம்பி விஸ்வநாதன் ஊருக்கு சென்றனர். காரை விட்டு இறங்கியதும் ருத்ரன், கைலாஷ் இருவரும் போட்டி போட்டு கொண்டு வேகமாக உள்ளே ஓடினர். டேய் நில்லுங்கடா, ஏண்டா இப்படி அவசரப்படுறீங்க? என்னங்க, பெரியவன் போலவே சின்னவனும் மாறிட்டு இருக்கான் பாருங்க, 2 பேரும் மானத்தை வாங்குறாங்க இங்க. ஈஸ்வரன் சிரித்து கொண்டே, விடுமா, அவங்க வயசு அப்படி, நானும் அப்படி தானே இருந்தேன், மறந்துட்டியா என்று தன் மனைவியை பார்த்து கண் சுமிட்டினார். ஐயோ போங்க நீங்க, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க என்று வெட்கத்துடன் உள்ளே சென்றார் பார்வதி. இருவரும் ஓடி வந்து நிற்க விஸ்வநாதன், சதாசிவம் அவர்களை பார்த்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர். பெண்கள் இருவரும் அவர்களின் செயலில் சிரிப்பை அடக்கி கொண்டு தலைகுனிந்து கொண்டனர். என்ன மாப்பிள்ளைங்களா, இவ்வளவு வேகமாக ஓடி வரீங்க? மூச்சு வாங்குது பாருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. மாமா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உங்கள் பொண்ணு எங்க? எந்த பொண்ணை கேட்குறீங்க பெரிய மாப்பிள்ளை? என்ன மாமா கேள்வி இது? என் பொண்டாட்டி குழலியை தான் கேட்குறேன். ஓ, மாப்பிள்ளைக்கு அவ்வளோ அவசரமோ? இப்போ தானே மாப்பிள்ளை வந்தீங்க, உட்காருங்க, அவளே வருவா என்று கடகடவென சிரித்தார் சதாசிவம். இவர் ஒருத்தர் மனுஷன் அவசரம் புரியாம என்று முணங்கியவன் தலையெழுத்தே என்று அமர்ந்தான் ருத்ரன். வான்மதி இவர்களின் குரலை கேட்டு வெளியே வந்தவள், ஏ ஹாய், வந்துட்டீங்களா, வாங்க வாங்க என்றாள். ஏய், என்னடி கல்யாண பொண்ணா லட்சணமாக நடந்துக்கோ, கொஞ்சம் அமைதியாக பேசு, எதுக்கு இப்போ இப்படி கத்துற? அம்மா, என்னை குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. அத்தை விடுங்க, இது அவளோட இயல்பு, அவளை திட்டாதீங்க. ஐயோ கைலாஷ் தம்பி, உங்களுக்கு அவளை ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அப்படி தானே? ஆமாம் அத்தை, என் பொண்டாட்டி குழந்த மாதிரி. யாரோட குழந்த என்று உள்ளே வந்தனர் அவனின் பெற்றோர். வாங்க அண்ணி, வாங்க அண்ணா, எல்லாம் என்னுடைய பெரிய பொண்ணை தான் சொல்கிறார் தம்பி. உண்மையை தானே சொல்கிறான் அண்ணி, இவ குழந்தை தானே. அவளின் தாடையை பிடித்து கொஞ்சினார் பார்வதி. என் செல்ல அத்தை என்று அவளும் பதிலுக்கு கொஞ்சினாள். நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி உட்காருங்க, நீங்கள் எல்லாம் பேசிட்டே இருங்க, நான் என்னுடைய குழலியை பார்த்துட்டு வரேன் என்ற ருத்ரன் அடுத்து பெரியவர்கள் வாய் திறப்பதற்குள் வேகமாக அவளின் அறைக்கு சென்றான். அவளை அங்கே காணாததால் மாடிக்கு சென்றான். பெண்ணவளும் காற்று வாங்கி கொண்டு நின்றாள். அடிமேல் அடி வைத்து அவனின் புள்ளி மானை நெருங்கினான் ருத்ரன். அவளின் இடுப்பை சுற்றி கை போட்டு தன்னுடன் இறுக்கினான். அவளோ துள்ளி எழுந்தவள் ருத்ரனை பார்த்ததும் தன் நெஞ்சில் கை வைத்து, அச்சோ மாமா, நீங்களா இப்படியா வந்து நிற்பீங்க, போங்க மாமா என்று அவன் நெஞ்சில் அடித்தாள். என்னை தவிர உன்னை யாரடி தொட முடியும், என் பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. ஏண்டி, நாங்கள் வருவோம்னு தெரியாதா? இங்கே வந்து எதுக்கு தனியாக நின்றுட்டு இருக்க நீ?
அதுவா, உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இங்கே தான் வந்து நிற்பேன் என்றவளை கண்கள் மீன பார்த்தவனின் பார்வையை காண முடியாமல் உதடு கடித்து தலைகுனிந்தாள் பெண்ணவள். அவளை நிமிர்த்தி அவளின் பளிங்கு நெற்றியில் இதமாக இதழ் பதித்தவன், சரி, நான் தான் இன்னைக்கு வருவேன்னு சொல்லியிருந்தேன் தானே? ஆ, இன்னைக்கு வருவேன்னு சொன்னீங்க. இவ்வளவு காலையில் வருவீங்கன்னு சொல்லலை தானே? அட ஆமா, நான் அதை சொல்லவே இல்லையே. சாரி அம்மோ, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா நீ? அவளின் முகவடிவை அளந்தான். அதில் பேச்சு வராமல் தவித்தவள், ஆமாம் மாமா என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அதில் உடல் சிலிர்த்து கண்மூடி நின்ற ஆடவனும் அவளின் இடுப்பில் கை வைத்து மேலும் இறுக்கியவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்னாச்சு மாமா? அடியை பொண்டாட்டி, நீ ரொம்ப தேறிட்ட. எல்லாம் உங்களால் தான். ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் உனக்கு. சீ போங்க என்று வெட்கத்தில் முகம் சிவந்தாள் அவள். நாம் இங்கேருந்து பேசிகிட்டே இருந்தா உன் அக்கா வானரும் இங்கே வந்துடுவா. கீழே போலாம் வா. அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். எப்போதும் போல ஆண்கள் சதாசிவம் வீட்டிலும் பெண்கள் விஸ்வநாதன் வீட்டிலும் தங்கினர். மறுநாள் காலை அனைவரும் நிச்சயத்திற்காக மண்டபம் சென்றனர். அக்கா தங்கை இருவரும் அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக மிதமான ஒப்பனையில் அங்கிருந்த அனைவரையும் சொக்க வைத்தனர். ஆண் மகன்கள் இருவரும் ஆண்களுக்கே உரிய மிடுக்குடன் கிளம்பி வந்தனர். அங்கிருந்த அனைவரின் கண்களும் மணமக்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. இவர்கள் குடும்பம் மட்டுமல்லாமல் அந்த ஊர் மக்களுமே ஒரே மேடையில் இரு ஜோடிகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். இரு ஜோடிகளும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். வான்மதி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு தலை குனிந்தே இருந்தாள். கொஞ்சம் நிமிர்ந்து பார்மதி, ஏன் இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருக்க நீ என்றான் கைலாஷ். மாமா, அம்மா என்னை தலை நிமிர்ந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லுங்க. ருத்ரன், அடியே, இப்போ எதுக்காக எதையோ தொலைச்சிட்ட மாதிரி தேடிட்டு இருக்க? நிமிர்ந்து நில்லு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க மாமா, நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் என்கிட்ட பேசாமல் நில்லுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் தப்பாக பேசுவாங்க. ஷோ, ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா? யார் என்ன பேசினா நமக்கு என்ன? நான் பேசுகிறத நிறுத்த மாட்டேன் அதட்டினான் ருத்ரன். அண்ணா, இப்போ எதுக்காக அவளை திட்டுற? டேய், நிம்மதி நிற்கவும் மாட்டேங்கிறான். என்னையும் பேச வேண்டாம்னு சொல்கிறான். இங்கே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களாம். அவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை பாரு. உண்மையை தான் சொல்கிறான். இங்கே கொஞ்சம் பாரேன். ஏய், என்னடா அதிசயம், மதி இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக நிற்கிறா? ஆமாம் அண்ணா, நிமிர்ந்து பார்க்க சொன்னால் பார்க்க மாட்டாளாம். ருத்ரன் அவள் பக்கத்தில் நின்றவன், என்ன மதி, எதுக்காக தலை குனிஞ்சு நிற்கிற? மாமா, இப்படி நிற்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்கள் அம்மா தலை நிமிர்ந்தா திட்டுவாங்க. அட, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீ நிமிர்ந்து நில்லு. யோ, போய் அங்கிட்டு. அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எங்கள் அம்மா என்னை அடிக்கணும், அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும், அதானே உங்கள் எண்ணம் என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டார். கண்டுபிடிச்சிட்டியடி வாயாடி. போங்க, போய் உங்கள் பொண்டாட்டி பக்கத்தில் நில்லுங்க. நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடைபெற்றது. புரளி பேச வரும் ஒரு சிலர் நேரடியாகவே, அதென்னங்க, பெரிய பையனுக்கு சின்ன பொண்ணையும் சின்ன பையனுக்கு பெரிய பொண்ணையும் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரி வருமா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று தங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி மென்றனர். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பார்த்துக்கிறோம். யாருக்கு யாரை கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொன்னார் பாக்கியம். விஸ்வநாதன் தன் மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தார். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் இப்போ வாயை திறக்கல அப்படின்னா உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பா. அதனால தான் நான் முந்திக்கிட்டேன், போதுமா? அதானே, எப்பட்றா புள்ளப்பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சிச்சின்னு பார்த்தேன். கொஞ்சம் வாயை மூடுங்க. உங்களையும் உங்கள் பொண்ணையும் சமாளிக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு என்று அங்கிருந்து நகர்ந்தார் பாக்கியம். ஈஸ்வரன், இங்கே பாருங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், பெரிய பையனுக்கு சின்ன பொண்ணையும் சின்ன பையனுக்கு பெரிய பொண்ணையும் பிடிச்சி போச்சு. மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நிச்சயம் முடிந்து அனைவரும் கிளம்ப
ஈஸ்வரன் குடும்பமும் அன்றைக்கே ஊருக்கு கிளம்பினர். 3 மாதத்தில் திருமணம் என்று முடிவானது. திருமணத்திற்கு நகையும் புடவையும் எடுக்க சென்னைக்கு சென்ற விஸ்வநாதர் குடும்பத்தினர் வரவேற்கப்பட்டனர். திருமணத்திற்கான பொருட்களை வாங்கி முடித்ததும், மாமா, இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க, இவங்க வீட்டை பார்க்கட்டும் என்றான் ருத்ரன். மாப்பிள்ள, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆகாமல் பொண்ணுங்களை மாமியார் வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போகக்கூடாது. என்ன மாமா, நீங்கள் எந்த காலத்தில் தான் இருக்கீங்க? டேய் ருத்ரன், அமைதியாக இருடா. பெரியவங்க சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று பார்வதி கூறினார். ருத்ரன் அங்கிருந்து முறுக்கி கொண்டு செல்ல அவன் பின்னே சென்றாள் குழலி. மாமா, பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்வாங்க. முதலாக நான் உங்கள் வீட்டுக்கு எப்படி வரணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி என் நெத்தியில் குங்குமம் வச்சு உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு உரிமையோடு உங்கள் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மாமா என்று கொஞ்சல் மொழியில் கூறினாள். என்னமோ போடி, ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிட்ற. ருத்ரன் மாமா, என்ன அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க என்று கைலாஷ் மான்மதி இருவரும் அவர்களை தேடி வந்தனர். உன் தங்கச்சி என் கோபத்தை ஒரே நொடியில் காணாமல் பண்ணிடுறா மதி. அடங்காத காலையே என் தங்கச்சி அடக்கிறா, பரவாயில்லையே என்று சிரித்தாள் மதி. அடங்காத காலையா? ஏன் சொல்ல மாட்டேன் நீ? அண்ணா, 2 பேரும் விட்டால் பேசிகிட்டே இருப்பீங்க, போகலாம் வாங்க. சரி, நேரம் ஆகுது, நாங்களும் ஊருக்கு கிளம்பணும் என்றாள் குழலி. பாருங்க ருத்ரன் மாமா, இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்படித்தான், நமக்கு தெரியாதா? விடுமதி. உண்மையை சொன்னால் இவங்க 2 பேரும் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க மாமா என்று குழலியிடம். அவங்கள பற்றி நமக்கு தெரியாதா? விடுமா. விஸ்வநாதன் குடும்பம் ஊருக்கு கிளம்பினர். நாட்கள் இப்படியே செல்ல திருமண நாளும் வந்தது.